கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடலோரமாய் சென்றபோது அவரை பற்றி கேள்விப்பட்டு எருசலேம், இதுமேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி, தீர், சீதோன் இந்த பகுதியிலிருந்து எல்லா மக்களும் இயேசுவை பார்க்க கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள். அவருடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டாவது குணமாகிவிட வேண்டும் என்பதற்காக நோயாளர்களும் பேய் பிடித்தவர்களும் அவர் மீது வந்து விழுந்த வண்ணமாக இருந்தார்கள். எனவே கலிலேயா கடலில் படகு ஒன்றை தயார் செய்து அதன் மீது அமர்ந்து அவர் பேசுகிறார். ஆண்டவருடைய அரும் செயல்களை, அவருடைய குணமளிக்கின்ற சக்தியை விசுவாசத்தோடு நிற்கின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் கடவுள் இறங்கி வருவார் என்பதை புரிந்த மக்கள் அவரை நோக்கி ஓடி வருகிறார்கள். கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரத்தில் இருக்கின்ற நாம் எல்லா பகுதியிலிருந்தும் இயேசுவிடம் வந்தார்கள். இன்று ஆண்டவர் ஜெபிக்கிறார், அவர்கள் ஒன்றாயிருப்பார்களாக. அதன் மூலம் உலகம் அவர்களை நம்பும். இந்த ஒன்றாயிருப்பது என்பது கிறிஸ்துவத்தில் விசுவாசம் கொண்ட மனிதர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம். அதை கொண்டாட வேண்டும் என்பதுதான் திருச்சபை இந்த வாரத்தில் நம்மை கூப்பிடுகிறது. கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டு கிறிஸ்துவை நம்பி வாழ்பவர்கள் பல விதங்களிலே பிரிந்து கிடக்கிறார்கள். கிறிஸ்துவை நம்புபவர்கள் ஒன்றாக பல நேரங்களில் இல்லாமல் இருக்கிறார்கள். பல்வேறு பெயர்களை வைத்துக்கொண்டு, தப்பறைகளில் பெயரினால், தனிப்பட்ட மனிதனுடைய தன்னலத்தினால் இன்று ஏராளமான திருச்சபைகள் பிரிந்து கிடக்கின்றன. இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டவர்கள் இயேசுவின் தலைமையில் ஒன்றாக இருப்பதில்லை. தங்களுக்கென்று ஒரு இயேசு, தங்களுக்கென்று ஒரு கொள்கைகள், தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை, தங்களுக்கென்று ஒரு இயேசு என்று உருவாக்கி கொண்டு மனிதனுடைய கொள்கையினாலும் மனிதனுடைய வாழ்க்கை முறையினாலும் உலகம் பறந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் பெயரால் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இன்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மிடம் இருக்கின்ற தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை களைந்துவிட்டு இயேசுவின் பெயரால் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம். எனவே நம்மால் முடிந்த வரையில் விசுவாசம் கொண்ட எல்லாரோடும் பழகுவதும், பேசுவதும், விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதும், நல்லவைகளை ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்வதும், நல்லவைகளை வைத்துக்கொண்டு கொண்டாடுவதும் கிறிஸ்துவ ஒன்றிப்புக்கு மிகவும் உரமூட்டுமையாக இருக்கும். எனவே இயேசுவிடம் எல்லாரும் வந்தார்கள். எல்லாரையும் இயேசுவிடம் கொண்டு வருவோம். அதுதான் ஆண்டவர் ஜெபித்தது போல எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. அதன் மூலம் உலகம் நம்பும், இயேசுவை நம்பும். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை எம்மை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்தில் எல்லா நாட்டினரும், எல்லா மொழியினரும் ஓடோடி வந்து உம் கரத்தில் நின்று உமது அருளை பெற்றுக்கொண்டது போல எங்களை சுற்றியிருக்கின்ற மனிதர்கள்
கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்ட எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்யவும், ஒன்றாக இருக்கவும், ஒன்றாக இருக்கின்ற நல்ல காரியங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டாடவும் எங்களுக்கு அருள் தாரும். திருச்சபை என்ற தாயின் ஒரே பிள்ளைகளாய் நாங்கள் அனைவரும் வாழவும், அதன் மூலமாக எங்களுடைய ஒற்றுமையைக் கண்டு உலகும்மை நம்பட்டும். ஆண்டவரே, அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.